இந்த லெசன்ல நம்ம குயிக் அப்ளை பத்தி பார்க்க போறோம். எடிட் மெனு, குயிக் அப்ளை, ஷார்ட்கட் கண்ட்ரோல் என்டர், குயிக் அப்ளை கிளிக் பண்றீங்க. இப்ப குயிக் அப்ளை டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிருக்கு. இந்த குயிக் அப்ளை நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்டைல், மெனு கமாண்ட், ஸ்கிரிப்ட், வேரியபிள்ஸ் நம்ம வந்து ஃபைன் பண்ணி கீபோர்ட்லயே ஷார்ட்கட்ல நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்ப சப்போஸ் லேஅவுட் மெனுல இருக்கிற மார்ஜின்ஸ் அண்ட் காலம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்படி LA அப்படின்னு அடிச்சாலே லேஅவுட் மெனு பத்தின கீழெல்லாம் டிஸ்பிளேல வந்துருச்சு. நம்ம அதை லேஅவுட் மெனுல மார்ஜின்ஸ் அண்ட் காலம்ஸ் என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு மார்ஜின் அண்ட் காலம்ஸோட டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆயிடும். இதுல நம்ம வேணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்க முடியும். திரும்ப குயிக் அப்ளை பண்றதுக்காக கீபோர்ட்ல Ctrl+ என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிடும். இதுல ஒவ்வொன்றுக்கு முன்னாடி இப்ப வந்து இன்க்ளூட் பேராகிராஃப் ஸ்டைல் நேரம் பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல P: இருக்கு. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் C: M: அது என்னன்னா, இப்ப மெனு கமாண்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே அதாவது லிஸ்ட்ல வரணும் அப்படின்னா M: கொடுத்தீங்கன்னா அந்த மெனு கமாண்ட் மட்டும் உங்களுக்கு லிஸ்ட்ல வரும். இப்ப நம்ம அது கொடுக்க போறோம் M:. இப்ப நீங்க லிஸ்ட்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா மெனுவோட கமாண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். வேற எதோடது உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்காது. இப்போ எனக்கு இந்த மெனு கமாண்டே வர வேண்டாம் அப்படின்னா நீங்க மெனு செலக்ட், மெனு கமாண்ட டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்க M: அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்ல ஒண்ணுமே இருக்காது. இது நம்ம ஷார்ட்கட்டா சொல்றதுக்காக குயிக் அப்ளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.